கரூர் மாவட்டம் தாந்தோணி ஊராட்சிக்கு உட்பட்ட கோயம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கழிவறைக்கு செல்ல வருகை பதிவேடு பராமரித்தது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோயம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில் வடிவு கழிவறைக்குள் காலணி அணியக்கூடாது, கழிவறைக்கு செல்லும் நேரம் குறித்தும் கழிவறைக்கு செல்வதற்கான காரணம் குறித்தும் குறிப்பிட வேண்டும் என வருகை பதிவேடு வைத்து கையெழுத்திட வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அத்துடன் இதுகுறித்து பெற்றோரிடமோ பிற ஆசிரியரிடமோ தெரிவிக்கக்கூடாது என மாணவிகளை மிரட்டியுள்ளதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலருக்கும் புகார் மனு அனுப்பியும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் இன்னல்கள் பெற்றோர்களை அச்சப்பட வைத்துள்ளது. கோவையில் பெய்த மழையால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். பீளமேடு ரயில் நிலையம், டவுன்ஹால் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. அதில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் வடிகாலில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக மருத்துவமனை வார்டுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். விடிய அரசின் மாரத்தான் அமைச்சர் அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் குறைபாடு பற்றியெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகத்தில் தற்போது தக்காளி காய்ச்சல் பரவ துவங்கியிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழகத்தில் தற்போது கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் அதிக வெயிலின் காரணமாக தக்காளி காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. இந்த தக்காளி காய்ச்சல் குழந்தைகளை அதிக அளவில் பாதித்து வருவதாலும் தொண்டை வலி, காய்ச்சல், சிவப்பு நிறத்தில் கொப்பளங்கள் ஆகியவையால் பாதிக்கப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இதுகுறித்து எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் திறனற்ற திமுக அரசின் சுகாதாரத்துறை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் மாரத்தான் அமைச்சர் தனது துறையை தவிர அனைத்து துறைகளிலும் கவனம் செலுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் விசாரணை என்ற பெயரில் இளைஞர்களின் பற்களை பிடுங்கிய வழக்கில் உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் மே 2ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அப்போதைய அம்பாசமுத்திரம் உதவி காவல் கண்காணிப்பாளராக இருந்த பல்வீர் சிங் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட சில இளைஞர்களின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்த வழக்கு விசாரணை நெல்லை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் விசாரணைக்காக பல்வீர் சிங் நெல்லை முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்த விசாரணையின் முடிவில் மே மாதம் 2ஆம் தேதி விசாரணைக்காக பல்வீர் சிங் ஆஜராகுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் பல்வீர் சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர்.